ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு தாயிடம் மகள் அம்மா, என் கணவர் நிறைய குறைகள் இருக்குது, அவரோட என்னால் இனிமேல் வாழ முடியாது, அவரை விட்டு நான் விலகி வந்துடட்டும்மா அப்படின்னு கேட்குறேன். அவளுக்கு நேரடியாகவே பதில் சொல்லாத அம்மா, சரிம்மா, இங்குள்ள செடியில் ஏதாவது ஒன்று உனக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன், எது வேணும் கேளுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதற்கு மகள் அம்மா, நான் ரோஜா செடியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, ரோஜா செடி ரொம்ப கஷ்டம், பராமரிக்கிறதும் கஷ்டம், நிறைய அதில் முட்கள் வேற இருக்கும், அதனால் நீ வேறு ஏதாவது ஒரு செடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மகள் இல்லைம்மா, எனக்கு ரோஜா பிடிக்கும், அதனால் அதனுடைய குறைகள் எனக்கு பெருசாக தெரியல, நான் அதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை சிரித்து கொண்டே கேட்டுட்டு இருந்தா அவங்க அம்மா, வாழ்க்கையும் அப்படிதாம்மா, பிறர் நேசிக்க கற்றுக்கொண்டால் அவர்கள் குறைகளை நாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.